ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஒன் டே ட்ரிப் மாதிரி வெளியில் போக போகிறோம், ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி நாங்கள் எந்த கோயிலுக்கு போனோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்த கோவிலாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தூரமாகவும் இருக்கணும். ஏன்னா உடனே என்ன சீக்கிரம் போயிட்டு வந்துடுவோம், ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி கோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும். இதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கூகுள் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்ச அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் இது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க காக்கலூர் அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே விசேஷமான கோயில் சிவ விஷ்ணு மற்றும் ஜலநாராயண பெருமாள் கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவ விஷ்ணு, சிவனும் இருக்கார் விஷ்ணுவும் இருக்கார். அதனால் ஒரே கோவிலில் ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் இங்கே தான் கிடைக்கும். இதற்கு நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்ததில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் யாராச்சும் விசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கோபுரம் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸு உள்ள கோயிலுக்குள்ள இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, ரொம்ப வெயில் அதிகம். வரும்போது கூட அவ்வளோவா தெரியல, காரில் ஏசி காரில் உட்காந்துருந்ததுனால. இங்கே வந்து அந்த கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்குள்ள காலெலாம் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் வி மேனேஜ்ட். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் செம்மங்க, அவ்வளோ ப்ளசண்ட்டாக. கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில்லாம் கிடையாது, ஆனாலும் ரொம்ப விசேஷமாக ரொம்ப அமைதியான ஒரு சூழலை வந்து கோவில் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் கோவில் மூடுற டைமில் ரொம்ப நல்லா முதல்ல வந்து பிள்ளையாருக்கு ஒரு தோப்பு காரணம் போட்டுட்டு அப்புறமா இதையெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சிவன் விஷ்ணு மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இங்கே இல்லாத சாமி சிலையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாம் தமிழர்களை நாம் வணங்குற எல்லா தெய்வத்தோட சிற்பங்களையும் இங்கே பார்க்க முடிஞ்சுது. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து சாய்பாபா, பிள்ளையார் பக்கத்திலே வந்து ஐயப்பன், அதையும் தாண்டி வந்தோன்னா கிருஷ்ணர், அதுவும் ருக்மிணி பாமா சமேத கிருஷ்ணர். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ராமர், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் ஆஞ்சநேயரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்தோன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரோட அவரோட தனி சன்னிதியில் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் சிவன், இங்கே வந்து சிவனுக்கு பேர் புஷ்பவனேஸ்வரர், தாயாரோட பேர் பூங்குழலி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் விசேஷம், இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா 2 துவஜ ஸ்தம்பங்கள் இருக்குது. ஒன்று வந்து சிவனுக்காகவும் ஒன்று விஷ்ணு கோவிலுக்கும் குறிக்கிற மாதிரி. இப்போ கோவில் பிரகாரத்தெல்லாம் அப்படியே சுற்றி வந்தோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய சிலைகள் பார்க்கலாம். முருகர், ஆஞ்சநேயர், பிள்ளையாரே வந்து வேறு வேறு பேர்களில் நிறைய, பிரம்மாவுக்கு சின்ன சிலை, பைரவர், இந்த மாதிரி எல்லா தெய்வத்தோட சிலைகளையும் ஒரு சேர தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது. நம்ம தனித்தனியாக ஒரு கோவிலுக்கு போகணும் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் இந்த ஒரு கோவிலுக்கு வந்தாலே எல்லா சாமியும் ஒரு சேர கும்பிட்டுட்டு போயிடலாம். ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அமைதியாக நீட்டாக இருந்தது கோவில். அப்படியே இப்போ நாங்கள் வந்து கோவில் பிரதட்சணம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிவனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு பிளாக். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன சாமிகள், ஆழ்வார்கள், இந்த மாதிரி நிறைய தீர்த்தங்கரர்கள் இவங்களோட சிலைகள் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்துட்டே இது பாருங்கள், 2 துவஜ ஸ்தம்பம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
ஈவன் ராமானுஜருக்கெல்லாம் இந்த சிலை இருந்தது. இப்போ அந்த அட்ஜசன்ட்டில் அந்த கேட் உள்ளே போனோம் அப்படின்னா முக்கியமான இந்த கோவில் ஃபேமஸான ஒரு விஷயந்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஜலநாராயணன் டெம்பிள். ஜலநாராயணர் என்ன, இது ஜலம்னா நமக்கு தெரியும் வாட்டர். அப்போ நாராயணர் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஜலநாராயணர். பார்த்திங்களா எவ்வளோ வித்தியாசமாக. நம்ம வந்து ரங்கநாதரை பார்த்துருப்போம், பாம்பு படுக்க மேலே படுத்துட்டு இருக்க மாதிரி தலையை சாட்சி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக பாம்பு மேலே அப்படியே பெட்டு மாதிரி போட்டு அதில் படுத்துருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நேபாளில் இருக்கக்கூடிய காட்மாண்டுவில் ஒரு ஜலநாராயணன் டெம்பிள் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து அதை ரிசம்பிள் பண்ணி புதுசாக கட்டினது தான். இது கடவுளோட ஆசையில் தான் கட்டினது. அங்கே வந்து நேம் போர்டெல்லாம் இதுக்கு ஸ்டோரி எப்படி கட்டினாங்க, அன்றைக்கி என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு போர்டாக வச்சுருக்காங்க. ஜலநாராயணனை வணங்கிட்டு ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ தண்ணி இல்லை, மேபி க்ளீனிங் பர்பஸ்க்காக எடுத்து விட்டுருக்காங்க போல். ஆனால் கோவில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பிரசாதம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இதுதாங்க இன்றைக்கி நாங்கள் வந்த ப்ளஷர் ட்ரிப், ப்ளஷரான கோவில் தரிசனம். போகிற வழியில் அப்படியே எங்கேயாவது உட்காந்து கொண்டு வந்த லெமன் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே சாப்பிட்டுட்டு டே ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.